வணக்கம் நண்பர்களே. குரல் ஹேம்லதா ரமேஷ். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை என் தாரகியே பாகம் 11. ஆடியோ நாவல் குடும்ப கதை. நீங்க எந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொன்னாலும் கண்ணை மூடிட்டு தாலி கட்டுற போதுமா என்று கோபமாக சொல்லிவிட்டு வெளியேறினான் விஸ்வா. குடும்பமே நாடகமாடி தன் மகனை கல்யாணத்திற்கு ஒத்துக்கொள்ள வைக்கலாம் என முடிவெடுத்தனர். ஆனால் நாடகமே இங்கு நிஜமானது. இதெல்லாம் தாங்க இன்னைக்கு நாம எபிசோட்ல பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். விஸ்வா அனைவரும் சிரித்து கொண்டிருப்பதை பார்த்து, என்னாச்சு, எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க என்று கேட்க, அதற்கு சிவன்யா, எல்லாம் என்கிட்ட திட்டு வாங்கினது தான் அண்ணா என்றாள். உன்கிட்ட திட்டு வாங்கலன்னா இவனுக்கு தூக்கமே வராதே என்று சொல்ல சந்துரு அவனை முறைக்க ஆரம்பித்தான். விஸ்வா, நீ வந்து உட்காருப்பா, நான் உனக்கு காஃபி தரேன் என்று கூறி வாணி சமையல் அறைக்குள் செல்ல உடனே ராஜியும் அவரை பின்தொடர்ந்து சென்றார். என்னக்கா, ஏதாச்சும் வேணுமா? வாணி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. இவ்வளவு நேரம் நல்லா தைரியமா தானே இருந்தீங்க, இப்ப என்ன? இல்லடி, விஸ்வாவை பார்த்ததும் பயமாக ஆரம்பிச்சிருச்சு. அக்கா, பயத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. விஸ்வா காஃபி குடிச்சு முடிச்சதும் மாமா பேச்ச ஆரம்பிச்சிருவாரு என்று கூறி விஸ்வாவுக்கு காஃபியை கலந்து எடுத்துக்கொண்டு செல்ல ராஜி உள்ளுக்குள் பயந்தபடியே வாணியின் பின்னால் வந்தார். விஸ்வா, இந்த காஃபி என்று கூறி அவனின் கையில் தந்துவிட்டு அனைவரும் அவன் எப்போது காஃபியை குடித்து முடிப்பான் என்று காத்து கொண்டு இருந்தனர். எதுக்கு நீ ஏர்லி மார்னிங் என்னை மாலுக்கு கூட்டிட்டு போறீங்க, அதுவும் என்னோட கிரைம் பார்ட்னரை விட்டுட்டு? அடியே, இதையவே எத்தனை தடவை கேட்ப? எனக்கு எதுவும் தெரியாது, உங்க அண்ணன் தான் கூட்டிட்டு வர சொன்னாரு. சொல்லி சொல்லி எனக்கு சலிச்சு போயிருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு வாயை மூடிட்டு இருடி, நான் டிரைவ் பண்ணணும் என்று கூற கீர்த்தி தன் முகத்தை திருப்பி கொண்டாள். என்னடி ஆச்சுப்போ? அதுதான் நீங்க சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? இன்னும் 2 நிமிஷம் உங்க அண்ணன் வந்துருவாரு, நீ அவங்கிட்டயே கேட்டுக்கோ என்று கூறி ஸ்டேஷன் முன்பு காரை நிறுத்த சரண் உள்ளே ஏறிக்கொண்டான். உங்களை 10 மணிக்கு பிக்கப் பண்ண வர சொன்னா 10:30க்கு வந்திருக்கீங்க. உங்க தங்கச்சிக்கு பதில் சொல்லி காரையும் ஓட்டி பாருங்க, அப்ப தெரியும். ஏண்டி, இத்தனை நேரம் என்னை நச்சிட்டு இருந்தல, இப்போ உங்க அண்ணன் சரண் வந்துட்டாருல, இப்ப கேளு என்று கூற கீர்த்தி சரணை முறைத்து கொண்டு, சொல்லுடா, இப்ப எதுக்கு மாலுக்கு கூட்டிட்டு போறீங்க 2 பேரும் என்று கேட்க சரண் தன் பாக்கெட்டில் இருந்த சாக்லேட்டை எடுத்து அவளிடம் தந்து, இந்தாடி, இப்போதைக்கு இதை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா வா என்று கூற கீர்த்தி சாக்லேட்டை சாப்பிட்டு முடிப்பதற்குள் ப்ரோசோன் மால் முன்பு காரை நிறுத்தினாள் பிருந்தா. சரி, நீயும் கீர்த்தியும் உள்ள காஃபி டேல வெயிட் பண்ணுங்க, நான் கார் பார்க் பண்ணிட்டு வரேன் என்று கூறி செல்ல இருவரும் மாலுக்குள் சென்று 2வது ஃப்ளோரில் இருந்த காஃபி டேவில் அமர்ந்தனர். அப்போது பிருந்தா மூவருக்கும் காஃபி ஆர்டர் செய்துவிட்டு அமர்ந்தாள். அண்ணி, இப்போ நம்ம காஃபி குடிக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோமா? இது நம்ம வீட்லேயே குடிச்சிருக்கலாமே என்று சொல்லி கொண்டு இருக்க காரை பார்க் செய்துவிட்டு உள்ளே வந்து கீர்த்தியின் அருகில் அமர்ந்தான் சரண். சரண், இப்போ நீங்கள் சொல்ல போறீங்களா இல்லையா என்று கேட்க, சரண், அதுக்கு தாண்டி கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அப்போ சொல்லு. எல்லாம் உன்னோட ஃப்யூச்சர் பற்றி பேசத்தான். ஃப்யூச்சர் பற்றி பேச இப்போ என்னடா இருக்கு? இப்போ பேசாமல் கிளவியானதுக்கு அப்புறமா பேசுறது என்று பிருந்தா கேட்க அவளை முறைக்க ஆரம்பித்தாள். எதுக்கு தீபா அவளை முறைக்கிற? பிருந்தா சரியாத்தானே கேட்குறா. டே, இப்போ உங்கள் 2 பேருக்கு என்னடா பிரச்சனை? எதுக்கு இப்போ என்னை கூட்டிகிட்டு வந்து ஃப்யூச்சர்னு பேசிகிட்டு இருக்கீங்க? இப்போ நீங்கள் 2 பேரும் எதைய ஃப்யூச்சர்னு எதை பற்றி சொல்கிறீங்க? கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். கீர்த்தி, இப்போ நாங்கள் ஃப்யூச்சர்னு உன்னோட கல்யாணத்தை பற்றி தான் சொல்கிறோம் என்றாள் பிருந்தா. கல்யாணமா? ஆமாண்டி, உனக்கு 23 ஆகுதுல்ல, அதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணுமா? அப்படி இல்லடி, ஈரோட்டிலேருந்து ஒரு குடும்பம் கோணியம்மன் கோவிலில் உன்னை பார்த்துட்டு வீட்டை தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க. அவங்க வீட்டு ஆளுக பேசுறது பழகிறது எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளை ஈரோட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுருக்காரு. நான் நேர்லேயே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். உனக்கு அவர் பர்ஃபெக்டாக இருப்பார்னு தோணுது. அதான் ஜாதகெல்லாம் நல்லா பொருந்தி வந்திருக்கு. இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? நேற்று தான். அப்போ நீ நேற்று ஒர்க் விஷயமா போகிறேன்னு சொல்லிட்டு போனது இதுக்கு தானா? ஆமாம் கீர்த்தி, மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கலைன்னா அப்படியே விட்டுறலான்னு பார்த்தேன். ஆனால் பார்த்ததும் எனக்கு பிடிச்சி போச்சு. உன்னை சமாளிக்க அவரால் தான் முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு, அதான். ஆனால் நீ போய் அவரை மீட் பண்ணி ஓகே சொன்னா தான் எல்லாமே. அப்போ நீ என்ன வீட்டை விட்டு துரத்தவே முடிவு பண்ணிட்டியா? ஏய், அப்படியெல்லாம் இல்லடி, நீ என்னோட உயிரடி. எப்படி உன்னை துரத்த முடியும்? பொண்ணா பிறந்தா எல்லோருமே ஒரு நாள் இன்னொருத்தர் வீட்டுக்கு போய்த்தானே ஆகணும். மாப்பிள்ளை ரொம்ப நல்ல டைப்டி. நீ ஒரு தடவை பேசிப்பாரு, உனக்கு அவர் கண்டிப்பாக பிடிக்கும். ஆமாம் கீர்த்தி, நீ ஒரு தடவை மாப்பிள்ளை கிட்ட பேசிப்பாரு, உனக்கு பிடிக்கலைன்னா விட்டுறலாம். உன்னோட பர்த்டே அப்போ வினோதினி சொன்னால அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. இனி சத்யாவுக்கும் ஏற்கனவே அவளோட அத்தை பையன் கூட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் யோசி கீர்த்தி. அப்போ உங்களுக்கு எல்லாம் ஓகேவா என்றால் தன் கண்ணீரை துடைத்து கொண்டே. எங்கள் எல்லோருக்கும் ஓகேடி, அதனால தான் உன்கிட்ட இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ நீ என்ன செய்யணுமோ செய்.
எனக்கு சம்மதம். இப்படி சொன்னா எப்படி? டேய் சரண், நீ எது செஞ்சாலும் அது என்னோட நல்லதுக்காகத்தான் இருக்கும். நீ எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கினா கூட பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுவ. ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸுக்கே அப்படின்னா இது லைஃப் விஷயம். நீ எவ்வளவு யோசிச்சு முடிவு பண்ணியிருப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எது சொன்னாலும் அது எனக்கு சரி. ஆனா இப்பவே எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? இன்னும் எனக்கு எக்ஸாம் முடியலையே. அதெல்லாம் நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். நீ இப்போ ஓகே சொன்னதே எங்களுக்கு போதும். இதுல மாப்பிள்ளை போட்டோ இருக்கு, நீ பார்த்துட்டு எப்படி இருக்காருன்னு சொல்லு என்று கூறி அவளின் கையில் ஒரு கவரை தர கீர்த்தி அதை வாங்கி பிரித்து பார்க்காமல், உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அப்ப எனக்கும் பிடிக்கும் என்று கூற சரண் அவளை தோளோடு சேர்த்து அணைத்து கொண்டான். அங்கு விஸ்வா காஃபியை குடித்து முடித்துவிட்டு கப்பை கீழே வைக்க அப்போது ராஜசேகர் அவனிடம், விஸ்வா, நீ அடுத்து என்ன செய்ய போற என்றார். அடுத்து என்ன செய்ய போறன்னு கேட்டா என்ன சொல்றது? சாப்பிட வேண்டியதுதான். நான் உன்னோட வாழ்க்கையில கேட்ட விஸ்வா என்று கூற சோஃபாவில் அமர்ந்து இருந்தவன் எழுந்து நின்றான். எங்க விஸ்வா, பதில் சொல்லாம எழுந்திருக்கிற? எத்தனை தடவை தான் திரும்ப திரும்ப ஒரே பதில சொல்றது? எனக்கு கல்யாணம் வேண்டாம். டேய், உன்னோட ஃப்ரெண்டு தானே சந்துரு, அவன் பாரு கல்யாணம் பண்ணி இப்போ ஒரு குழந்தையோட எவ்வளோ சந்தோஷமா இருக்கான். அவனை மாதிரி நீயும் சந்தோஷமா இருக்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா? அப்படி ஒரு ஆசை இருந்தா அதை அப்படியே குழி தோண்டி புதைச்சிருங்க. ஓஹோ, அப்ப நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்ட அப்படித்தானே? ஆமா, பண்ணிக்க மாட்டேன், பண்ணிக்கவும் முடியாது என்று விஸ்வா கத்திவிட்டு தன் அறைக்கு செல்ல படிக்கட்டில் ஏற வாணி ராஜியை பார்த்து, அக்கா மயக்கம் போடுங்க என்று சொல்ல ராஜியும் இதோ இப்ப பாரு பர்ஃபார்மன்ஸ என்று சொல்லி கண்களை மூட போகும்போது ராஜசேகர் மயங்கி கீழே விழுந்தார். என்ன, அக்கா தானே மயக்கம் போடுறதா பிளான், ஆனா மாமா எதுக்கு விழுகிறாரு என்று வாணி என்று நினைக்க ராஜி, ஏங்க என்னங்க பண்றீங்க, இது நான் தானே மயங்கி விழுகணும் என்று கூறி அவரை உழுக்க ராஜசேகரிடமிருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. அதுவரையில் அங்கு நடப்பது நாடகம்தான் என்று முத்துக்குமாரும் சந்துருவும் நினைத்து கொண்டிருக்க ராஜி உலுக்கியும் எந்த ஒரு அசைவும் இல்லாமல் இருப்பதை பார்த்து, சிவன்யா நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா என்று கூற அவள் சமையல் அறையை நோக்கி ஓடினாள். முத்துக்குமாரும் அண்ணா உங்களுக்கு என்னாச்சு என்று சப்தமாக கத்த அப்போது படிக்கட்டில் ஏறிக்கொண்டிருந்த விஸ்வா பின்னால் திரும்பி பார்க்க ராஜசேகர் கீழே கிடக்க அனைவரும் அவரை எழுப்ப முயற்சி செய்து கொண்டிருப்பதை பார்த்தவன் அவரை நோக்கி ஓடி வந்தான். அதற்குள் சிவன்யா தண்ணீரை எடுத்து வந்து அவர் முகத்தில் தெளிக்க அப்போது அவர் எழுந்திருக்கவில்லை. டே சந்துரு, நீ போய் சீக்கிரம் கார் ஸ்டார்ட் பண்ணு என்று கூறிக்கொண்டே ராஜசேகரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு காரை நோக்கி ஓடினான். முத்துக்குமார் கார் கதவை திறந்துவிட விஸ்வா அவரை உள்ளே படுக்க வைத்துவிட்டு விஸ்வாவும் சந்துருவும் அவரை முன்னாள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிச் செல்ல முத்துக்குமார் சிவன்யாவையும் துருவையும் வீட்டிலேயே விட்டுவிட்டு மற்ற அனைவரையும் கூட்டிக் கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றார். டே சந்துரு, கொஞ்சம் சீக்கிரம் ஓட்டுடா. இருடா, இந்த டிராஃபிக்ல இதுக்கு மேலே போக முடியாது, 2 நிமிஷத்துல ஹாஸ்பிட்டல் போயிடலாம். நீ மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இப்போ இப்படி ஆகியிருக்குமா என்று கேட்க விஸ்வாவிடமிருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. அண்ணி, ஒன்றும் ஆகாது, நீங்கள் அழாம வாங்க. ஆமாக்கா, சாதாரண மயக்கமாக தான் இருக்கும், ஒன்றும் ஆகாது. சாதாரண மயக்கமாக இருந்தா சிவன்யா தண்ணி தெளிச்சப்ப அவர் கண்ணு முழிச்சிருக்கணும்ல, எனக்கு என்னமோ பயமா இருக்கு என்று அழுது கொண்டே இருக்க விஸ்வாவும் சந்துருவும் அவரை ஐசியூவில் சேர்த்துவிட்டு வெளியே நின்று கொண்டிருந்தனர். முத்துக்குமார் ஹாஸ்பிட்டல் முன்பு காரை நிறுத்தியதும் வாணியும் ராஜியும் உள்ளே ஓடிவர சந்துருவும் விஸ்வாவும் வெளியே நின்று கொண்டிருந்தனர். டேய், என்னடா ஆச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க, சொல்லுடா என்று ராஜி அழுது கொண்டே கேட்க அதற்கு விஸ்வா, டாக்டர் உள்ள பார்த்துட்டு இருக்காங்கம்மா, நீங்க அழாதீங்க, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது என்று கூற அப்போது அவரின் அழுகை நிற்கவில்லை. வாணி அங்கிருந்த சேரில் அவரை உட்கார வைத்து அவருக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருக்க அப்போது காரை நிறுத்திவிட்டு உள்ளே வந்த முத்துக்குமார், இப்போ உனக்கு சந்தோஷமாடா? நல்லா இருந்த மனுஷனை இப்படி பண்ணிட்டியடா, ஏன்டா எங்களை இந்த மாதிரி கஷ்டப்படுத்துற? மற்றவங்க எல்லோரும் அவங்கவுங்க பேர குழந்தையோட விளையாடும் போது எங்களுக்கு மட்டும் அந்த ஆசை இருக்காதாடா? ஏன்டா இப்படி பண்ற என்று கூறி அவரும் அழ அப்போது வெளியே வந்த நர்ஸ், சார், ஹாஸ்பிட்டல் எல்லாம் இப்படி சத்தம் போடக்கூடாது, அப்படி சத்தம் போடுற மாதிரி இருந்தா தயவு செஞ்சு வெளியே போயிருங்க என்று சொல்ல அப்போது சந்துரு, சாரி சிஸ்டர், இனி இவர் சத்தம் போட மாட்டாரு என்று சொல்லிவிட்டு, அப்பா கொஞ்சம் அமைதியா இருங்க என்று அவரை சமாதானம் செய்ய முயற்சி செய்ய ஆரம்பித்தான். அப்போது விஸ்வாவின் மனது தீயிலிட்ட புழு போல துடிக்க ஆரம்பித்தது. காய்ச்சல் என்று கூட படுக்காதவர் இன்று பேச்சு மூச்சில்லாமல் இருப்பதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இதிலும் அவரின் நிலைக்கு இவன்தான் காரணம் என்று கூறும்போது அவனின் மேல் அவனுக்கே வெறுப்பு வந்தது. அப்போது ஐசியூவில் இருந்து வெளியே வந்த டாக்டர், பேஷண்ட் ரிலேட்டிவ்ஸ் என் கூட வாங்க என்று சொல்லிவிட்டு தன் அறைக்குள் செல்ல வாணியையும் ராஜியையும் வெளியவே இருக்க சொல்லிவிட்டு விஸ்வா, சந்துரு, முத்துக்குமார் மூவரும் உள்ளே சென்றனர்.
டாக்டர், எங்க அண்ணனுக்கு என்ன ஆச்சு? முதல்ல எல்லோரும் உட்காருங்க என்று டாக்டர் கூற மூவரும் ஒருவித பதற்றத்துடன் அமர்ந்தனர். இங்க பாருங்க, இப்ப அவருக்கு வந்திருக்கிறது ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக். என்ன, ஹார்ட் அட்டாக்கா? ஆமா சார், இப்ப இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். ஈவினிங் வரைக்கும் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும், அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். இனிமே அவரை டென்ஷன் ஆகாம பாத்துக்கோங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஹார்ட் பிரச்சனை வந்துச்சுன்னா அப்புறம் நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆகிரும் என்று கூறி பிரிஸ்கிரிப்ஷனை தர அதை வாங்கி கொண்டு மூவரும் வெளியே வந்தனர். என்னாச்சுங்க? உள்ள டாக்டர் என்ன சொன்னாரு? ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, இனிமே அவர் டென்ஷன் ஆகாம பாத்துக்க சொல்லியிருக்காங்க என்று சொல்லிக் கொண்டிருக்க அப்போது நர்ஸ் ராஜசேகர் கண் விழித்த விஷயத்தை சொல்ல அனைவரும் உள்ளே சென்றனர். ராஜசேகர் படுத்து கொண்டிருக்க அப்போது ராஜி அவரின் அருகில் சென்று, என்னங்க, நீங்க கொஞ்ச நேரத்துல எங்களை எல்லாம் பதற வச்சிட்டீங்களே என்று கூறியால அதற்கு அவர், இனி நான் இருந்து என்ன செய்ய போறேன்? என்னோட பேச்சுக்கு என்ன மரியாதை இருக்கு என்று கேட்டு முடிப்பதற்குள் விஸ்வா, நீங்க எந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொன்னாலும் கண்ணை மூடிட்டு தாலி கட்டுறேன், போதுமா என்று சொல்லிவிட்டு ஒரு நிமிடம் கூட அந்த அறையில் நிற்காமல் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். விஸ்வாவின் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்ததை பார்த்து மொத்த குடும்பமும் சந்தோஷப்பட அப்போது டாக்டர் எழுதி தந்த மாத்திரையை வாங்கி கொண்டு வர அனைவரும் சிரித்து கொண்டிருப்பதை பார்த்தவன், என்னாச்சு, எல்லோரும் இப்படி சிரிக்கிறீங்க என்றான் தயங்கியபடி. விஸ்வா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான்டா என்றார் முத்துக்குமார். அப்பா, நீங்க உண்மையைத்தானே சொல்றீங்களா? என்னால் நம்பவே முடியல. ஆமாண்டா, இப்பத்தான் சொல்லிட்டு போறான் என்றான் வாணி. எங்க போறாமா? தெரியலடா, சொல்லிட்டு நிற்காம போயிட்டான். சரி விடுங்க, எப்படியோ சம்மதம் சொல்லிட்டான்ல, அதுவே போதும். ஆனா அப்பா, நம்ம டிராமா பண்ணலான்னு பிளான் பண்ணுனா நீங்க உண்மையாவே மயக்கம் போட்டுட்டீங்க. இப்ப நான் மயக்கம் போட்டதால தான் அவன் ஒத்துக்கிட்டான். அவனுக்கு கல்யாணம் ஆகணும்னா நான் சாக கூட தயாரா இருக்கேன்டா. என்ன பேச்சு பேசுறீங்கன்னா? இனிமே இப்படியெல்லாம் பேசாதீங்க. நாம விஸ்வா கல்யாணத்தை எப்படி கிராண்டா நடத்துறோன்னு யோசிக்கலாம். சரி, எப்போ வீட்டுக்கு போறது? ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு கிளம்பிடலாம். வினிக்கிட்ட யாரும் எனக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்ல வேண்டாம், அப்புறம் அவ பயந்துருவா. சரிங்க, நாங்க யாரும் சொல்லல என்றார் ராஜி. அப்போது சந்துரு விஸ்வாவுக்கு போன் செய்ய அவன் போனை எடுத்த பாடில்லை.